ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன வந்து கையில் வந்து துணியோட ரெண்டு ஒரு இது மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரெஸ் ரொம்ப கேவலமாக இருக்கான். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அங்கே பாருங்கள், மூஞ்சி ஃபுல்லாக அழுக்காயிட்டு. அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோம். இது க்ளீனிங் ப்ராசஸ் ஆகும். வெயிட் மினிட். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து வண்டியை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். மோசமான கண்டிஷன். இந்த கேமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு தான். ஷாம்பு நல்லா தண்ணியில் கலந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மெயினாக இந்த இன்ஜின் ரூமில் தான் அடிக்கணும். மோசமான கண்டிஷன். இதுக்கானது ஒன்றும் வண்டி இது மாதிரி மலையில் போய்ட்டு இருந்தீங்கன்னா நல்லா வண்டி சூடு, இன்ஜின் சூடு காமிச்சதுக்கப்புறம், இன்ஜின் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தொடச்சிருங்க. அப்படியே போட்டிங்கன்னா வீணாக போயிடும். சீக்கிரம் வந்து ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க. இருந்தாலும் வண்டியை நீட்டாக வைக்கணும். இந்த மாதிரி கேவலமான இருக்கிற வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி கலராக போதும்னு தான் பார்க்கணும். அசிங்கமாக இருக்குது. ஃபுல்லாக அது வரமாட்டேங்குது. மோசமாக இருக்குது. இதை பாருங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு. இதை அப்படியே எடுத்தோம்னா பலன்னு இருக்கா. இதுதான் மேட்ரு. இப்போ ஓகே. எப்போதுமே துடைக்கும் போது வந்து மேலே துடைச்சிட்டு உடனே கீழே துடைக்காதீங்க. ஃபுல்லாக மேலே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக கீழே துடைங்க. இல்லாட்டி அதில் உள்ள மண் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகிடும். வண்டி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆரம்பிச்சிருக்கோம்.
இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. கேவலமாக இருக்கும். இனிமேல் தான் நாங்கள் கீழே க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கை துடைக்கணும். அதான் டிஸ்க்கு ஃபுல்லாக மண்ணி இருக்கும். நிறைய பேர் மேலே துடைப்பாங்க, டிஸ்கை விட்ருவாங்க. டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண் இருக்கும். டிஸ்கிலையும் தொடச்சி விடணும். அப்போ தான் டிஸ்க் பிளேட் வந்து லைஃப் வரும். அதையும் பார்த்துக்கங்க. பேக்கு ஃப்ரெண்டு டபுள் டிஸ்கையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மண் இருக்கிற பகுதியை இது பண்ணுங்க. டிஸ்க்கு பிளேட்டு மாதிரி இருக்குது, வேறு எதுவும் மாதிரி இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது, மோசமான கண்டிஷன். அது அடிக்க கூட வராது இதில். டிஸ்க் பிளேட்டில் அது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு மட்டும் துடைக்காதீங்க. அந்த மாதிரி துடைக்கக்கூடாது. அது சும்மா நார்மலாக தான் துடைச்சி விடணும். டிஸ்க் பிளேட்டில் தண்ணி அடித்தோ இல்லை ஷாம்போட ஏதோ போட்டு துடைக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு மாதிரி குறன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்புறம் திருப்பியும் இந்த கேலிபரே கழட்டிவிட்டு க்ளீன் பண்ணி போடணும். அது நமக்கு தேவையில்லாத வேலையாகிடும். அதனால் அதில் இது தண்ணி இது பண்ணி துடைக்க வேணாம். துடைக்காமல் பார்த்துங்க அதை. ஆமாம், அந்தளவு இது பண்ணுங்க. இப்போ தான் அந்த ஏபிஎஸ்ங்கிறதே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மோசமாக மண் வாட்டி இருந்தது. அதாவது லைட்டாக பெஞ்ச மழைக்கே இந்த கண்டிஷன். இதே கொஞ்சம் ஹெவியாலாம் மழை பெஞ்சதுன்னா வண்டியை குளிப்பாட்டி தான் கொண்டு வந்திருப்பேன். இந்த இடத்துல அந்தளவு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரை க்ளீன் பண்ணுவோம், அவ்வளோதான். என்னமா தான் ஃப்ரெண்ட்ஸ், கீழேருந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது உள்ள நம்ம அந்தளவு கையை வச்சு துடைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்டர் வாஷில் தான் எடுத்தாகணும். சும்மா வேணால் மேலாப்பில் என்ஜினை லைட்டாக வேணால் துடைச்சி விடலாம். கையை விட்டு எடுக்க முடியாது. வாட்டர் வாஷ் அடிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். ஃப்ரண்ட் அலாய்வில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அப்புறம் பேக் க்ளீன் பண்ணணும். டஸ்ட்டு ஒரு மலைக்கே இப்படி ஆகி போச்சு. நம்ம மழை காலத்துலலாம் இப்படி இருக்க போதே தெரில. யாரெல்லாம் இந்த மாதிரி பக்கம் வீட்டில் வந்து வீட்டிலேயே க்ளீன் பண்ணி மோஸ்ட்லி பார்த்துப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
இதாகிடுச்சு. நல்லா ஃபுல்லாக மண் ஏறி பிளாக் வேறு கத்துறான். நேரம் வேறு ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக தொடச்சோம். இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி இதில் வந்து இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி மட்டும் தொடச்சி விட்றாதீங்க. மண் அதிகமாக இருக்கும்போது. மண் இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கலாம். மண் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப மண்ணாயிரும், அப்புறம் போகாது. அலாயில் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் மண்ணாகிடும். திருப்பி நீங்கள் இன்னொரு தடவை போட்டு நல்லா கழுவிட்டு துடைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அலாவியில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியை பாருங்கள். தொடச்சதுக்கப்புறம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி யாரெல்லாம் வண்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இப்போ போன வியூஸுக்கு அவ்வளோது சப்ஸ்கிரைப் ஏறி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்னாச்சும் ஏறி இருக்கணும். எதுவுமே ஏறல. பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.